புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து முதல் முறை வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் கோவை ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா கல்லூரி மாணவர்களுடன் புதிய தலைமுறை நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சோசியல் மீடியால வர்ற அரசியல் பதிவுகளும் அரசியல் கருத்துக்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல வெறும் அதை ஒரு ட்ரெண்டா மட்டும்தான் பாக்குறீங்களா? அரசியல்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்போ சோசியல் மீடியால தான் இப்ப யாருனாலும் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் ஈஸியா. இப்ப அரசியலை பத்தி பேசணும், அதுல போய் பாருங்க இதுல போய் பாருங்கன்றத விட நம்ம நீட்டா நம்ம போன்லயே எடுத்து உட்காந்து பாக்கலாம். இந்த மாதிரி ரீல்ஸ் அது இதுன்னு வரதுனால அதை பத்தின நாலேஜஸ் தெரியுது. இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு முடிவெடுக்கிற அந்த ஒரு இதுவும் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், சோசியல் மீடியாவை நம்ம முழுசா நம்ப முடியாது சார். ஏன்னா அது உண்மையான நியூஸே அது பல விதமா அவங்க இது பண்ணுவாங்க. ஃபேக் நியூஸா கூட இருக்கலாம் சார். அதனால நம்ம அது அரசியலை பத்தி நம்ம அதுல ஃபுல்லா நம்ப முடியாது சார். அது சோசியல் மீடியான்றது இங்க எல்லா இளைஞர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கா இருக்கு சார். அப்படிப்பட்ட ஒரு பொழுதுபோக்க பார்க்கும்போது அதுல அரசியல் சம்பந்தமா எந்த ஒரு செய்தி வந்தாலும் எது வந்தாலும் நம்ம தள்ளி விட்டுட்டு போறதுக்கு தான் ஃபர்ஸ்டா வரும். அதுல அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த கட்சி பிடிச்சிருக்கோ அவங்கள மேலேற்றணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாங்க. நம்மளோட தலைவரை நம்ம தான் முடிவு செய்ய போறோம். அது சோசியலா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் நமக்கு என்ன தேவையோ அது எங்க கிடைக்குதோ அப்படி பார்த்தா சோசியல் மீடியால எந்த ஒரு இதுமே யூஸ்மே இல்ல. வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதை தடுக்க தேர்தல் ஆணையம் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த தலைமுறை எப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டுல ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அம்மா அப்பா பாட்டி யாருக்கிட்டயாவது சொல்றதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்கா? சொல்றீங்களா? நமக்கு யாரு கரெக்ட் நம்ம தான் சூஸ் பண்ண போறோம். சோ அவங்க பண்ண நல்லது வச்சுதான் நம்ம சூஸ் பண்ணணும். அவங்க கொடுக்கற காசு வச்சு நம்ம சூஸ் பண்ண கூடாது. யார் அதிகமா கொடுக்கறாங்க யார் கம்மியா கொடுக்கறாங்கன்னு நம்ம சூஸ் பண்ண முடியாது. இவங்க யார் அதிகமா நல்லது பண்ணிருக்காங்கன்னு பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்களை சூஸ் பண்றோம். சூப்பர். இப்ப யாரா இருந்தாலுமே எந்த அரசியல்வாதியா இருந்தாலுமே காசு கொடுத்து வாங்குறது ஓட்ட வாங்குறது ரொம்ப தப்பு சார். சர்வாதிகார ஆட்சி இல்லாம மக்களாட்சியா இருக்கிற நாடுதான். சோ எதுக்காக மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கான தலைவனை நம்மளோட முடிவுல நம்ம சுயமா தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். தலைவன் அதுக்கு தான் நம்மளுக்கு சேவை செய்யறதுக்காக தான். ஓட்டுங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட தனி உரிமை தான் இல்லையா? ஆனா அந்த ஓட்டை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நோட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்த போறீங்க? நோட்டாவை பயன்படுத்தலாமா வேணாமா? இந்த தலைமுறை எப்படி பாக்குறீங்க? புது கட்சி அவங்க கொள்கையை சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா எங்களோட மக்கள் தேவையா இருந்துச்சுன்னா நாங்க நோட்டா பக்கம் போக மாட்டோம். சப்போஸ் மக்கள் தேவையா இல்லைன்னா நோட்டா பக்கம் தான் போவோம். இப்ப நோட்டா அப்படின்ற ஆப்ஷனே அந்த போலிங்ல இருந்து எடுத்துடலாம் சார். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தினாதான் அது யாருன்றது தீர்மானிக்க முடியும். நோட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா 100ல ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போட்டாலும் அந்த ஒரு கட்சி தான் ஜெயிக்குமோ தவிர 99 நோட்டாக்கு போட்டாங்க அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா அந்த கட்சி தோத்துருச்சுன்னு இல்ல சார். அந்த நோட்டா அப்படின்ற ஆப்ஷன் இல்லைன்னா இது எலெக்ஷன் போட்டிங் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு போகுதுன்னு தெரியும் சார். நம்ம ஏன் சார் நோட்டாக்கு போட்டு அதை வேஸ்ட் பண்ணணும்? நமக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிசிஷன் இருக்கும். அதை எடுத்து நம்ம கரெக்டா பண்ணணும். கோவை பகுதி இளைஞர்கள் கிட்ட பேசணும். அவங்க கிட்ட நாட்டை பத்தின அக்கறையும் ஜனநாயகத்தை பத்தின புரிதலும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறத நம்மளால உணர முடியுது. நாட்டின் எதிர்காலமான இந்த இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய மக்களாட்சிய சிறப்பா அமைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கிட்ட ஏற்பட்டிருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.